ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் ஜூலை 23, 2026 என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. கஹன் கிட்ட இருந்து கால் வர்றதை பார்த்ததும் பூமி செம ஹாப்பி ஆகுறா. ஹாய் மாமா, எனக்காக தான் கால் பண்ணியா? நிறைய மிஸ்டு கால் இருந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை, இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்கறா. கஹன் உடனே சொல்றான், அப்படியெல்லாம் இல்லை, ரெஸ்டாரண்ட்ல பூரி விஷயத்துல நீ நடந்துகிட்ட விதம் சரியா இருந்துச்சு, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லத்தான் கால் பண்ணேன்னு சொல்றான். உடனே பூமி சொல்றா, தேங்க்ஸ் சொல்ல கூட என் ஞாபகம் இப்பயாச்சும் வந்துச்சே மாமா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றா. உடனே கஹன், சரி எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிடுறான். இருந்தாலும் பூமி வெளிப்படையா காட்டுற அன்பை விட மறைச்சு வச்சிருக்க இந்த அன்பு தான் அழகுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறா. சாரதா கேபிய பார்க்க போறாங்க. நம்ம வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, பூரி அந்த துருவ பக்கமே போயிட்டு இருக்கா, அவங்களுக்கு கல்யாணம் நடந்தா ககனும் பூமியும் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அதனால பூரிக்கு வேற ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்க சொல்லி கேபி கிட்ட சொல்றாங்க. கேபியும் சரி சாரதா, நான் கண்டிப்பா நல்ல வரனா பாக்குறேன்னு சொல்லி 2 பேரும் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. கேபி கிட்ட பேசிட்டு கிளம்புன சாரதாவை தாரா வழியில மறிக்கிறா. என்னத்த, என்ன பார்த்ததும் பார்க்காத மாதிரி போறீங்க, நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னு சொல்லி சாரதா கிட்ட தாரா தேவையில்லாம வம்பிழுக்கிறா. தாரா சொல்றா சாரதா கிட்ட, நீங்க பண்றது கொஞ்சம் கூட தப்பா தெரியலையா? இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு அவரு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனா நீங்க இந்த வயசுல திருட்டுத்தனமா அவரை வந்து சந்திக்கிறீங்க, அதுவும் இந்த வயசுல திருட்டுத்தனமா சந்திக்கிறீங்க, அதுவும் தெய்வ சாட்சின்னு சாக்கு வேற சொல்றீங்கன்னு ரொம்ப அசிங்கமா பேசுறா. வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் கல்யாண வயசுல இருக்காங்க, கஹன் கூட விவாகரத்துக்கு அப்புறம் வேறு துணை தேடாம அமைதியா இருக்காரு, ஆனா நீங்க இந்த வயசுல இப்படி தப்பு பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமா இல்லையா, என்ன ஜென்மம் நீங்கன்னு சொல்லி தாரா ரொம்ப மோசமா திட்டுறா. இதை கேட்டு பதட்டப்பட்டு சாரதா சொல்றாங்க, நான் எந்த தப்பும் பண்ணல தாரா, தெய்வ சாட்சியா தான் நான் அவரை பார்த்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சாந்தமா சொல்றாங்க. தாரா சொல்றா, தப்பு பண்றவங்க எப்பவுமே தப்ப ஒத்துக்க மாட்டாங்க, கஹன் பூரி கண்ணில் மண்ணை தூவிட்டு நீங்க இப்படி ரகசியமா சந்திக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு, நீங்க பண்றது ரொம்ப கேவலமானதுன்னு ரொம்ப அசிங்கமா பேசுறா. சாரதாவும் சொல்றாங்க, நான் என் தப்பும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா தாரா அதையெல்லாம் கேட்காம அவங்கள வார்த்தைகளால சித்திரவதை பண்றா. தாரா சாரதா கிட்ட சொல்றா, கஹனுக்கு உங்க மேல இருக்கிற பாசத்தாலதான் உங்களை வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆனா நீங்களே புரிஞ்சுக்கிட்டு தூரமா போயிடுங்க, இல்லைன்னா அப்புறம் கஹனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போறா. துருவ வீட்டுல பூரியும் துருவும் உட்காந்துட்டு இருக்கப்போ தாரா கோபமா வரா. அந்த பூமிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பூரிய அடிச்சிருப்பா, நான் இத சும்மா விட மாட்டேன், இப்பவே அந்த பூமியோட வீட்டுக்கு போய் அவ கதைய முடிக்கிறேன்னு கத்துறா. அதுக்கு அங்க இருக்கிற வேலைக்காரி சொல்றா, அம்மா அவசரப்படாதீங்க, அங்க வீட்டுல சரச்சந்திரான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் தாண்டி நீங்க பூமி எதுவும் பண்ண முடியாது, அப்புறம் இன்னும் கஹனுக்கும் பூமிக்கும் விவாகரத்து கூட ஆகல, யோசிச்சு பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்றா. தாரா உடனே அபூர்வாக்கு ஃபோன் பண்ணி, வீடியோ மேட்டர்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ முதல்ல எனக்கு பூமியோட ஃபோன் நம்பர் வேணும், என் நாத்தனார் பூரி மேல அவ கை வச்சிருக்கா, அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றா. இதை கேட்டது அபூர்வாக்கு ஒரே குஷியாகுது. ஆஹா, இந்த பூமியை வச்சு செய்ய இதுதான் சரியான நேரம் நினைச்சுக்கிட்டு, சரி நான் பூமியோட நம்பரை உனக்கு மெசேஜ் அனுப்புறேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்பரை அனுப்பி வைக்கிறா அபூர்வா. வீட்டுல சாரதா கபோட திறக்கும் போது பூமி அவங்க அம்மா ஞாபகமா வச்சிருந்த கொலுசு கீழே விழுது. ஐயோ, இது பூமி அவங்க அம்மா ஞாபகமா வச்சிருக்கிறது, இங்கேயே விட்டுட்டு போயிட்டாலே, இதை அவகிட்ட சேர்க்கணும்னு சாரதா நினைக்கிறாங்க. ஆபீஸ்க்கு கிளம்புற கஹன் கிட்ட சொல்றாங்க, டே கஹன், போகும்போது இந்த கொலுசை பூமி வீட்டுல கொடுத்துட்டு போடான்னு சாரதா சொல்றாங்க. ஆனா கஹன், எனக்கு அந்த பூமி குடும்பத்தையோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களையோ சுத்தமா பிடிக்காது, நான் அங்க போகவே மாட்டேன்னு சொல்றான். சரி நீ போகனா என்ன, நானே நேர்ல போய் பூமி கிட்ட கொடுத்துட்டு வரேன்னு சாரதா சொல்றாங்க. அதுக்கு கஹன் கோவமா சொல்றான், நீங்க அங்க போனா என்ன நடக்கும்னு தெரிஞ்சும் பேசுறீங்களான்னு திட்டுறான். சொல்லிட்டு, சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்கம்மா, நானே போய் பூமி கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கஹன் அரை மனசோட ஒத்துக்கிறான். சாரதா சந்தோஷப்பட்டு அந்த கொலுசை கொடுக்குறாங்க. அடுத்தது பூமி வீட்டு வாசலுக்கு போய் காரை நிறுத்தி கஹன் தொடர்ந்து ஹாரன் அடிக்கிறான். மாடியில துணி காய போட்டுட்டு இருக்கிற பூமி அதை கண்டுக்காம இருக்கிறா. உடனே கஹன் ஹார்ன் அடிச்சா கூட பார்க்கவே மாட்றா, என்ன பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் கீழே பாக்குறா பூமி. அட மாமான்னு சந்தோஷப்பட்டு மாடியில இருந்து ஓடி வரா. உடனே பூமி சொல்றா, மாமா எனக்காவே என்னை தேடி வந்தீங்கன்னு கேக்குறா. அதுக்கு கஹன் சொல்றான், உனக்காக எல்லாம் வரல, அம்மா அனுப்பி வச்சாங்க, முதல்ல காருக்குள்ள ஏறுன்னு சொல்றான்.
பூமி கார்ல ஏறினதும், இந்தா உன் கொலுசு வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டியாம், அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு கஹன் அதை நீட்டுறான். தான் அம்மா ஞாபகமா வச்சிருந்த கொலுசை பார்த்ததும் பூமிக்கு கண்ணுல ஆனந்த கண்ணீரே வந்துடுது. திடீர்னு கஹனோட கன்னத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்றா. கஹன் அதிர்ச்சியாகி என்ன பண்ற அப்படின்னு கத்துறான். பூமி ரொம்ப சந்தோஷமா தேங்க்ஸ் மாமான்னு சொல்லிட்டு, நான் என்னதான் மறந்தாலும் கடைசி நிமிஷத்துல நீ எனக்காக கொண்டு வந்து தந்தல்ல, அது போதும்னு சொல்றா. கஹன் சமாளிக்க முடியாம ஓவரா பேசாம முதல்ல காரை விட்டு இறங்கு அப்படின்னு அவசரப்படுத்துறான். பூமி சிரிச்சுக்கிட்டே கார்ல இருந்து இறங்கி பை சொல்றா. கஹன் வேகமா காரை எடுத்துக்கிட்டு போயிடுறான். பூமி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு நீ என்னை தேடி வருவ மாமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. கஹன் போன கொஞ்ச நேரத்திலேயே பூமிக்கு ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து கால் வருது. எடுத்து பேசினா அங்க தாரா ஃபோன் பண்ணி பேசுறா. தாரா எடுத்த உடனே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் நாத்தனார் பூரி மேல கை வைப்ப? பூரிய கேட்க நீ யாரு? அவளுக்கும் என் அண்ணன் துருவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு கத்துறா. அதுக்கு பூமி சொல்றா, கல்யாணமே ஆகாத பொண்ணு கூட இப்படி சுத்துறது தப்பு இல்லையா? அவ எப்பயுமே என் நாத்தனார் தான், உனக்கு அவ நாத்தனார் கிடையாது. கஹன் மாமா தாலி கட்டின பொண்டாட்டி நானு நறுக்குன்னு சொல்றா. அதுக்கு தாரா சொல்றா, கஹன் மனசுல இப்போ நீ இல்ல, அவர் உன்னை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு பூமி சொல்றா, அவர் வாயால சொன்னாலும் அவர் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ உன் வேலைய பார்த்துட்டு போடின்னு சொல்றா பூமி. அதுக்கு தாரா பூமி கிட்ட போன்ல சொல்றா, கஹனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என்னோட ஆசை, மரியாதையா அவருக்கு விவாகரத்து கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்றா. அதை கேட்டதும் கோவமான பூமி, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனா உன் நாக்கையே அறுத்துடுவேன், ஜாக்கிரதையா இரு, நீ என்ன கனவு வேணாலும் கண்டுக்கோ, ஆனா என் மாமா எப்பவுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு கெத்தா வார்னிங் கொடுத்துட்டு போனை வச்சிடுறா. போனை வச்சதும் தாரா அவ அண்ணன் கிட்ட சொல்றா, துரு கிட்ட, அண்ணா நீ சொன்னது நிஜம்தான், இந்த பூமி சாதாரண ஆள் இல்ல, திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்றா. அங்க பூரியும் வேணும்னே அவங்க கூட சேர்ந்துகிட்டு இருக்கா. அங்க பூமி போன்ல தாரா கிட்ட பேசி முடிச்சதும் திரும்பினா அங்க அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, பின்னாடி சரத்சந்திராவும் அவர் குடும்பத்துல உள்ள ஆளுங்களும் மொத்தமா நின்றுட்டு இருக்காங்க. சரத்சந்திரா கோபமா கேக்குறாரு பூமி கிட்ட, நீ போன்ல பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம் அப்படின்னு கத்துறாரு. உடனே அங்க இருக்கிற அபூர்வ நடுவுல வந்து, மாமா நான் ஏதாச்சும் பேசினா என்னதான் எல்லாரும் தப்பு சொல்வீங்க, இப்ப பாத்தீங்களா இந்த பூமி என்னென்ன பண்றான்னு அப்படின்னு சொல்லி எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறா. சரச்சந்திரா கோவமா சொல்றாரு, அன்னைக்கு விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடுன்னு சொல்லும்போது கஹன் மேல ஆசை இல்ல அப்படின்னு பொய் சொன்னியே, அவன் தேவை முடிஞ்சதும் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டான், ஆனா நீ இன்னும் அவன் பின்னாடியே சுத்துற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பூமி சொல்ற, ஆமாப்பா நான் பொய் சொன்னது நிஜம்தான்னு உண்மையை ஒத்துக்கிறா. உடனே அபூர்வா நடுவுல வந்து, பாத்தீங்களா மாமா, இத்தனை நாளா நம்மள வேணும்னே ஏமாத்திட்டு இருந்திருக்கா, இனிமேல் அந்த கஹனை நம்ம வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறா. கேபி உடனே பூமிக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே நேசிக்கிறாங்க, பூமிக்கு ஏத்த ஜோடி கஹன் தான்னு சொல்றாரு. செர்ரியும் ஆமான்னு சொல்லி சப்போர்ட்டா பேசவும் சரச்சந்திரா ரெண்டு பேரையும் வாய முட சொல்லி கத்துறாரு. செம்ம கோவமான சரச்சந்திரா உள்ள போய் அவர் துப்பாக்கிய எடுத்துட்டு வந்து தான் தலையில வச்சுக்கிறாரு. உனக்கு அந்த கஹன் தான் வேணும்னா என் பிணத்தை தாண்டி நீ போ, நான் இப்பவே என்னை சுட்டுட்டு சாகுறேன் அப்படின்னு மிரட்டுறாரு. பூமி பயந்து போய் ஓடி வந்து துப்பாக்கியை பிடிச்சு இழுக்கிறா. அந்த சண்டையில துப்பாக்கி மேல பார்த்து டப்புன்னு சுட்டு புகை வருது. பூமி கஷ்டப்பட்டு துப்பாக்கிய பிடுங்கி கீழே தள்ளி விடுறா. பூமி கதறி அழுதுகிட்டே, அப்பா வேண்டாம்ப்பா, எனக்கு அம்மாவும் இல்லை, இப்போ நீங்களும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உங்க பாசமும் வேணும்ப்பான்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிரா. சரச்சந்திரா கொஞ்சம் கூட இறக்கப்படாம, நான் உயிரோட இருக்கணும்னா நீ இனிமே அந்த கஹன் வீட்டுக்கு பக்கமே போகக்கூடாது, அவன் மூஞ்சியிலேயே முழிக்க கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி தரியான்னு கேக்குறாரு. அபூர்வாவும் மீராவும் வேணும்னே போலி கண்ணீர் வடிச்சு, ஆமாம் பூமி, தயவு செஞ்சு உங்க அப்பா உயிரோட இருக்கணும்னா நீ அவர் உயிரை காப்பாத்தணும்னா அந்த கஹனை இனிமே பார்க்கவே மாட்டேன்னு உன் அப்பாவுக்கு வாக்கு கொடுன்னு பூமியை கட்டாயப்படுத்துறாங்க. வேற வழியே இல்லாம அழுதுகிட்டே பூமி, சரிப்பா நான் இனிமே கஹனை பார்க்கவே மாட்டேன், அந்த வீட்டு பக்கமே போகவே மாட்டேன்னு கண்ணீரோட சத்தியம் பண்ணி கொடுக்குறா. சரச்சந்திரா கோவமா சொல்றாரு, இன்னொரு தடவை நீ அவனை பார்த்தது எனக்கு தெரிஞ்சா அன்னைக்குதான் என் கடைசி நாள்னு வார்னிங் தராரு. அடுத்தது சோபாச்சந்திரா நாட்டியாலயம் சார்பா நடக்கிற நடன போட்டிக்கு பிரபல நாட்டிய கலைஞர் சுரந்தா தேவி சிறப்பு விருந்தினரா வராங்க. எல்லாரும் பூச்செண்டு கொடுத்து அவங்கள ரொம்ப மரியாதையா வரவேற்கிறாங்க. முதல்ல ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களோட டான்ஸ் நடக்குது, அதை பாதியிலேயே நிறுத்துறாங்க சுனந்தா தேவி. பாவனைகளும் முக பாவங்களும் இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க. அடுத்தது
ஷோபா சந்திரா நாட்டியாலயம் சார்பா பூமியும் மற்ற பொண்ணுங்களும் சேர்ந்து மேடையில இறங்கி சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. ஆட்டம் முடிஞ்சதும் அரங்கமே கைத்தட்டலா அதிருது. சுனந்தா தேவி நெகிழ்ந்து போய் மேடைக்கு வந்து பூமியோட தலையை தடவி பாராட்டுறாங்க. பரதநாட்டியம்னா இப்படிதான் ஆடணும், உன்னை பார்த்து கத்துக்கணும், உன்னை பார்க்கும்போது எனக்கு ஷோபா சந்திராவோட ஞாபகம் வருதுன்னு புகழ்றாங்க. பூமியும் சுனந்தா தேவியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. நீ ஷோபா சந்திராவோட சிஷ்யான்னு சுனந்தா தேவி கேட்குறாங்க. பூமி இல்லை மேடம், நான் ஷோபா சந்திராவோட பொண்ணுன்னு சொல்றா. ஷோபா சந்திராவோட மகள்னு தெரிஞ்சதும் பூமி சொன்னதை கேட்டதும் சுனந்தா தேவி முகம் அப்படியே மாறுது. எதுவும் பேசாம அமைதியா அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறாங்க. பூமி பின்னாலேயே மேடம் மேடம்னு கூப்பிட்டும் அவங்க திரும்பி பார்க்காம போறத பார்த்து பூமி குழம்பி போறா. இன்னொரு பக்கம் பூமி அவங்க அப்பா மிரட்டி ககனை பார்க்கவே கூடாதுன்னு வாக்கு வாங்கினதை நினைச்சு அபூர்வா செம குஷியில இருக்கா. ஒரே ஆட்டத்துல பூமி ககனை பிரிச்சாச்சு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ மருதான சித்தி அபூர்வா கிட்ட சொல்றாங்க, அம்மா ஒருவேளை நிஜமாவே சுட்டுட்டு செத்து போயிருந்தா உன்னோட தாலி அருந்திருக்குமே அப்படின்னு கேக்குறாங்க. அபூர்வா சொல்றா பிசாசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே இல்லைன்னு சொல்றா. அப்போ பார்த்து அபூர்வாவோட போனுக்கு ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து கால் வருது. யாரா இருக்கும், தெரியாத நம்பர்ல இருந்து போன் பண்ணது யாருன்னு நினைச்சுக்கிட்டே போன் எடுக்கிறா. போன் பண்ணது வேற யாரும் இல்ல, சுனந்தா தேவி தான். யாரு பேசுறதுன்னு அபூர்வா கேக்குறா. சுனந்தா தேவி அமைதியா இருந்துட்டு தான் பேரை சொல்றாங்க. அதை கேட்டதும் அபூர்வா பயத்துல நடுங்கி போறா. அபூர்வா நடுங்கி நின்றுட்டு இருக்கா. சுனந்தா தேவி சொல்றாங்க, உன் பக்கத்துலதான், நான் உனக்கு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கேன். உன் பேச்சு சத்தத்தை விட உன் இதய துடிப்பு எகிருது, அந்த சத்தம் எனக்கு நல்லாவே கேக்குதுன்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பி நேர்ல வர சொல்றாங்க. அபூர்வா டென்ஷனா கிளம்புறத பார்த்து மருதான சித்தி யார்கிட்ட பேசினமான்னு கேக்குறாங்க. ஏன் இவ்வளவு பயப்படுறன்னு கேட்கவும், யாரு வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களே வந்துட்டாங்கன்னு அபூர்வா அலறிக்கிட்டே கிளம்புறா. இன்னொரு பக்கம் பூமி ககனை இனிமே பார்க்க கூடாதுன்னு அப்பா கிட்ட கொடுத்த சத்தியம் நினைச்சு அழுதுகிட்டு ரோட்ல நடந்து வரா. உடனே அந்த நேரத்துல கேபி கிட்ட இருந்து பூமிக்கு கால் வருது. பூமி கேபி கிட்ட கேக்குறா, இந்த சுனந்தா தேவி யாருன்னு பூமி கேக்குறா. அதுக்கு கேபி சொல்றாரு, அவங்க உன் அம்மாவோட பழைய ஃப்ரெண்டு, 2 பேரும் பரதநாட்டியத்துல பயங்கர போட்டியாளர்களா இருந்தாங்க. ஆனா உன் அம்மா இறந்து போன டைம்ல சுனந்தா தேவிக்கு ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேபி பழைய கதையை சொல்றாரு. பூமி கேபி கிட்ட பேசிக்கிட்டே கவனமே இல்லாம ரோட்டை கிராஸ் பண்ணி வேகமா வரா. ஒரு வண்டி அவன் மேல மோத வருது. கடைசி நொடியில அங்க ஓடி வந்து ககன் பூமியோட கையை பிடிச்சி டக்குன்னு ஓரமா இழுத்து காப்பாத்துறான். அறிவி இருக்கா உனக்கு, ரோட்ல நடந்து போகும்போது கவனமா போகக்கூடாதா, உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு கோவமா திட்டுறான் ககன். ககன் அவன் மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து தாங்க முடியாம பூமி டக்குன்னு ககனை கெட்டியா கட்டி பிடிச்சுக்கிறா. ககன் பூமியை விலக்கி விட பார்க்கும்போது பூமி, மாமா நான் உனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு என் மேல இவ்வளவு அக்கறை, எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கண்ணீரோட கேக்குறா. ககன் பதில் சொல்ல முடியாம அமைதியா நிக்கிறான். பூமி அவ்வளவு அன்பா கேட்டதும் ககன் சமாளிச்சு, நான் உன்னை காப்பாத்தினது உன் மேல இருக்கிற அன்பால இல்ல, எங்க அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக தான் காப்பாத்தினு சொல்றான். அதுக்கு பூமி சொல்றா, பொய் சொல்லாத மாமா, சின்ன வயசுல இருந்தே என்னை காப்பாத்துறது நீதான், உன் மனசுல என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றா. ககன் அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாம பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு போறான். சுனந்தா தேவி அனுப்புன லொகேஷனுக்கு வந்த அபூர்வா சுனந்தா தேவிய பார்த்ததும் எதுக்கு என்னை வர சொன்னீங்கன்னு அபூர்வா பயந்து கேக்குறா. அதுக்கு சுனந்தா தேவி கோவமா சொல்றாங்க, அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல என் 2 கால்களையும் என் பார்வைகளையும் பறிக்க பாத்தியே, ஆனா அது நடக்கல. அது மட்டும் இல்லாம ஷோபா சந்திராவை கொன்னதும் நீதான்னு சொல்லி பெரிய உண்மையை உடைக்கிறாங்க. ஷோபா சந்திராவை கொன்னு அவரோட மொத்த சொத்தையும் நீ அனுபவிக்கலான்னு பார்த்த, ஆனா ஷோபா சந்திரோட உண்மையான வாரிசு அவரோட பொண்ணு பூமி தான். நான் பூமியை நேர்ல பார்த்துட்டேன்னு சுனந்தா தேவி சொல்றாங்க. ஷோபா சந்திராவுக்கு நடந்த அநியாயத்துக்கு, அவ சொத்தை நீ திருடனத்துக்கும் உனக்கு புத்தி புகட்டதான் கடவுள் பூமியை உயிரோட வச்சிருக்காரு, இனிமேல் தான் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சுனந்தா தேவி வெளுத்து வாங்குறாங்க. அபூர்வா பயத்திலையும் கோபத்திலையும் நடுங்கி போய் நிக்கிறா. அதோட முடியுது. பாய் மக்களே.